ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது சிக்கன் கிரேவி எப்படி எம்மியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. நான் இப்போ கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்குங்க. இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு இது கூட சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை உப்பும் மஞ்சளும் சேர்த்து கழுவி வச்சுருக்கிறேன். அதை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஆச்சி மசாலா சிக்கன் 65 மசாலாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனில் மஞ்சள் சேர்த்து தான் கழுவி இருக்கிறோம். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தா போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்குங்க. நம்ம இப்போ சிக்கன் வேக வைக்கிறதுக்காக 1.5 கிளாஸ் தண்ணி இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கிரேவி செய்ய போகிறோம். ஸோ 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால 1 டீஸ்பூன் உப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நமக்கு சிக்கன் வேகட்டும். சிம்மில் ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்போ சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க சிக்கன் வெந்துருச்சான்னு. இப்போ எனக்கு சிக்கன் வேகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் சிக்கன் வேக வைக்க போகிறேன். இன்னும் நமக்கு தண்ணியாக தான் இருக்குது. நம்ம கிரேவிங்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நல்லா கரெக்டாக கிரேவி கிடச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வெந்துருச்சு. நம்ம கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்தா நமக்கு இன்னும் ஸ்பைஸியாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போ சிக்கன் கிரேவி சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு சாம்பார் சாதம் கூட பிரியாணி கூட சைடிஷாக சாப்பிட சூப்பர் எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.